அந்த பார்ப்பனர்கள் அம்பேத்கர்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, "நீ சமூகத்துக்கு தேவையான விஷயத்த பண்ணிக்கோ. மத்த சமூகத்த பத்தி எங்கள்ட்ட பேசாத" அப்படின்னு சொல்லிட்டாங்க. தான் எழுதின அரசமைப்பு சட்டத்தை தானே எரிப்பேன் அப்படின்னு அம்பேத்கரே சொன்னதும் தெரியாம, அதுக்கு ஒரு படி மேல போய் பெரியாரே அந்த சட்டத்தை எரிச்சதும் தெரியாம, அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணதும் தெரியாம, மொத்தத்துல இந்திய அரசமைப்பு சட்டமே ஒரு மோசடின்னு தெரியாம தான் நம்ம அரசமைப்பு சட்டத்தையும் அரசமைப்பு சட்ட நாளையும் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? உண்மைதாங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு மோசடி அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டு தான் நாங்க இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவான உண்மையான வரலாறு என்ன, அம்பேத்கரும் பெரியாரும் அதை ஏன் எரிக்கிறேன்னு சொன்னாங்க, அம்பேத்கர் ஏன் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளியரா புரியும். அரசமைப்பு சட்டம்ங்கிறது வரையறுக்கப்பட்ட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கொண்டது தான் அரசமைப்பு சட்டம். நம்ம அரசமைப்பு சட்டம் வந்து பிரிட்டன், யூஎஸ், கனடா இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லேருந்து ஒவ்வொன்றும் எடுத்து உருவாக்கப்பட்டதான் நம்மளோட அரசமைப்பு சட்டம். இதில் பிரிட்டிஷுக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கும்ல, அதான் பிரிட்டிஷ் அரசமைப்பு சட்டம். இந்த சட்டம் வந்து ஒரே நேரத்தில் ஒரே ஆவணமாக எழுதப்பட்டதே கிடையாது. பழைய பரம்பரை பழக்க வழக்கங்கள், அப்புறம் பழைய நீதிமன்ற தீர்ப்புகள், கொள்கை குறிப்புகள், இப்படி எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உருவாக்கப்பட்டது தான் பிரிட்டிஷ் அரசமைப்பு சட்டம். ஆனால் வரலாற்றில் எழுதப்பட்ட ஒரு அரசமைப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட அரசமைப்பு சட்டம் தான் 1787 உருவாச்சு. இந்தியர்களுக்கு அதிகாரத்தை கைமாற்றி கொடுக்கறது சம்பந்தமா பிரிட்டிஷ் கேபினெட் மிஷன் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆய்வு பண்ணி 1946 மே 15 ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் படி 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி லண்டன்ல வச்சு 1947 ஜூலை 15, அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சில மாசங்களுக்கு முன்னாடி 1946 அரசமைப்பு சட்டத்தோட முதல் கூட்டமும் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க பணியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி உருவான அரசமைப்பு சட்டத்தோட முகவுரையில் இருக்கிற "வி த பீப்புள் ஆஃப் இந்தியா" அப்படிங்கிற வாக்கியமே ஒரு பெரிய மோசடி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் 1945-46 பொது தேர்தல் நடக்குது. அப்போ வந்து டெல்லி மத்திய சட்டசபையில் அப்போ மக்கள் ஓட்டு போடுறாங்க. டெல்லி மத்திய சட்டசபையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்புறம் அந்தந்த மாகாண சட்டசபையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மறைமுகமாக உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லி ஒரு சபை உருவாக்கப்படுது. அதுக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்களும் தலைவர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவங்க தான் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க பணியை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் ஒரு பெரிய மோசடியே நடக்குது. ஏன்னா அந்த 1945-46 தேர்தலில் ஓட்டு போட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்தவர்கள், சொத்துரிமை உள்ளவர்கள், வரி கட்டுறவங்க, இவங்க மட்டும் தான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ உரிமை இருந்துச்சு. அப்படி பார்த்தோம்னா இந்தியாவோட மக்கள் தொகையில் அப்போ வந்து 4% பேர் மட்டுமே அந்த தகுதியுடையவர்களாக இருந்தாங்க. அவங்க மட்டும் தான் ஓட்டு போட்டாங்க. இது 4% மக்கள் தான் ஓட்டு போட்டாங்களா? அப்போ எல்லாரும் எப்போ ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தல் 1952 நடந்த முதல் பொது தேர்தல் தான் 21 வயசு முடிஞ்சவங்களும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆனால் 1945-46 நடந்த தேர்தலில் சொத்துரிமை உள்ளவர்கள், படித்தவங்க, அதுக்கப்புறம் வரி கட்டுறவங்க, இந்த மாதிரி 4% மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டு உருவாக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மறைமுக உறுப்பினர்கள் அடங்கிய அந்த சபை தான் அரசியல் நிர்ணய சபை. அவங்களால தான் அரசமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு 4% மக்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது எப்படி ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி தான் "வி த பீப்புள் ஆஃப் இந்தியா" அப்படிங்கிறதே ஒரு பெரிய மோசடி அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. 1935 உருவாக்கப்பட்ட இந்தியன் கவர்மெண்ட் ஆக்டை ஒட்டியே இந்திய அரசமைப்பு சட்டமும் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த இந்தியன் கவர்மெண்ட் ஆக்டை உருவாக்குனதுல பெரும்பங்கு வைத்தவர், 1935 பெரும்பங்கு வைத்தவர் வந்து அம்பேத்கர். இந்த சட்டம் வந்து கூட்டாட்சி முறையை வந்து வலியுறுத்துச்சு, இந்தியாவோட வளர்ச்சியை வந்து வழிவகுத்துச்சு. இதனால தான் பின்னால் இந்திய அரசமைப்பு சட்ட வரைவுகளோட தலைவராகவும் சட்ட அமைச்சராகவும் அம்பேத்கர் மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்படி 1935 அம்பேத்கர் அவர்கள் போராடி இந்தியா முழுக்க ஆதி திராவிடர்களுக்கு இடஒதுக்கீடும், சென்னை மாகாண சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடும் வாங்கி கொடுத்தாரு. இப்படி இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு 13 கமிட்டிகள் போட்டாங்க. அதில் ஒரு கமிட்டி தான் டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. அந்த குழுவோட தலைவராக தான் அம்பேத்கர் இருந்தார். இதுக்கிடையில் அரசமைப்பு சட்ட முகப்புரையில் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கும், 9 வார்த்தைகள் இருக்கும். அதில் முக்கியமான 2 வார்த்தைகள் வந்து 1976 திருத்தத்தில் தான் கொண்டு வராங்க. அதுதான் செக்யூலர் சோசியலிஸ்டம், அதாவது மதச்சார்பின்மை சமதர்மம் அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தையை கொண்டு வராங்க. ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு போட்டாங்க. அப்புறம் ஏன் இன்னும் எஸ்சி/எஸ்டி ஆக்ட் இருக்குது, இன்னும் ஏன் தீண்டாமை கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, அப்போ வந்து இதெல்லாம் இன்னும் ஒழியதானே, அப்போ எப்படி போட்டிருக்கணும், சாதி ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தானே போட்டிருக்கணும். அப்படி போட்டுட்டு சாதியை ஒழிக்கிறதுக்கு உண்டான நடைமுறைகளை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும், பின்பற்றிருக்கணும். ஆனால் அப்படி போடாமல் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னா அப்போ சாதி இன்னும் இருக்க தானே செய்யுது, அப்போ அது மறைமுகமாக சாதியை பாதுகாக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய மோசடி அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை படிக்கும்போது எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த பாட புத்தகத்தெல்லாம் தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மற்ற செயல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு பதிலாக சாதி ஒரு பாவ செயல், சாதி ஒரு பெருங்குற்றம், சாதி ஒரு மனித தன்மையற்ற செயல்னு சொல்லி போட்டிருக்கலாமோ, அதைத்தான் இவங்க சொல்ல வராங்களோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு புரியுது. இந்த செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை சாதியை எப்படி பாதுகாக்குது
பாதுகாக்குதுன்னு பார்த்தோம். இந்த செக்யூலர்ங்கிற வார்த்தை அடுத்து மதத்தை எப்படி பாதுகாக்குது அப்படின்னா, இந்த செக்யூலர், சோசியலிஸ்ட் இந்த 2 வார்த்தைக்குமே அர்த்தம் தான் இருக்கே தவிர அரசியல் சட்டத்தில் எங்கேயுமே விளக்கம் கொடுக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேலை நாடுகள்ல என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, அரசியல், ஒழுக்கம், கல்வி இந்த 3மே மதத்திலிருந்து விடுதலை பெறணும், முழுவதுமா விடுதலை பெறணும். அதுதான் உண்மையான செக்யூலரிசம், மதச்சார்பின்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாம இங்க அரசியல் சட்டத்தம் ஆர்டிகல் 25 சப்-2ல சொல்லப்பட்டிருக்கிற செக்யூலர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன அர்த்தம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எம்மதமும் சம்மதம், எல்லா மதமும் ஒரே மதமா நினைக்கணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்மளா ஒரு நமக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலமா மதம் அப்படிங்கிற ஒன்று பாதுகாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய மோசடி அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் சொல்றாங்க. இதே மாதிரி இந்த புத்தகத்தில் அரசமைப்பு சட்டம் சம்பந்தமா நிறைய ஒவ்வொரு விஷயமா எடுத்து பார்த்து அது உள்ள ஆராய்ஞ்சு மோசடிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சிலருக்கு புரியாம இருக்கலாம், புரிஞ்சாலும் அது வெளிப்படையாக ஒத்துக்காமலும் இருக்கலாம். சரி, புரிஞ்சாலுமே இந்திய அரசியல் சட்டமே ஒரு பெரிய மோசடி அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் போட்டிருக்கதா நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ இந்திய அரசியல் சட்டம் உருவாக்குனதில் பெரும்பங்கு வகிச்சது யார்? அம்பேத்கர் தானே. அவர் தானே வரைவு குழுவோட தலைவராக இருந்தார். அவர் தானே எல்லாமே சட்டம் கொண்டு வந்தார். அப்போ அவர் மோசடி பண்ணாரா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் வந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களோட எல்லா துறைகளிலும் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்காகவும் தான் நான் வந்தேன். ஏன்னா என்னால் மட்டும் தான் இடஒதுக்கீடு கொண்டு வர முடியும், வேறு யாரும் கொண்டு வர மாட்டாங்க. அதனால அவங்களோட விடுதலைக்காகத்தான் நான் வந்து இந்த தலைவர் பதவிக்கு ஒத்துக்கிட்டேன். இந்திய அரசியல் சட்டத்தில் எந்த பயன் இல்லைனாலுமே அவங்களோட விடுதலைக்காக தான், இடஒதுக்கீடுக்காக தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அப்போ அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் தான் போராடினாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா இடஒதுக்கீடு கொண்டு வந்த சட்டத்தை கொண்டு வந்த அம்பேத்கரை அந்த சட்டத்தை எரிப்பேன்னு சொன்னார். சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார். ஏன்னா அவரே தான் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு வாடகை குதிரையாக பயன்படுத்தப்பட்டேன், என் கையில் வந்து பேனா இருந்ததே தவிர அதை வந்து நகர்த்தினது வந்து பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு அவரே தெளிவாக சொல்கிறாரு. 1947 ஹிந்து கோட் பில் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட மசோதா கொண்டு வராரு. அதில் நிறைய விஷயங்களை கேட்குறாரு. அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து மறுக்கிறாங்க. அதனால் அவர் வந்து விரக்தியாகி சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. யாராவது இந்திய அரசியல் சட்டத்தை வந்து எரிப்பேன்னு சொல்லி முன் வந்தால் நான் முதல் ஆளாக கொளுத்துவேன் அப்படின்னு விரக்தியில் அவர் சொல்கிறாரு. அப்படி அவர் என்னென்ன கேட்டார் அப்படின்னா, அதாவது பிசி எம்பிசிக்கு இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொண்டு வரணும், அதே மாதிரி பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்படணும், பெண்களுக்கு தத்தெடுக்கப்படுற உரிமை கொடுக்கப்படணும், வயது வந்தவருக்கான வாக்குரிமை கொடுக்கப்படணும், அதுக்கப்புறம் இந்துக்கள் வந்து ஒரு திருமணம் தான் பண்ணிக்கணும், குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்கணும், அதுக்கப்புறம் வர்ணாசிரமத்தை ஒழிக்கணும். இப்படி சில முக்கியமான விஷயங்கள் அம்பேத்கர் அவர்கள் கேட்கவும் அப்போ அரசியல் நிர்ணய சபை தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத், அதாவது அரசியல் நிர்ணய சபைங்கிறது மொத்த அரசியல் சட்டத்தை உருவாக்குறதுக்கு வந்து 13 கமிட்டி போட்டாங்கல்ல, அந்த கமிட்டியெல்லாம் சேர்த்து தான் அரசியல் நிர்ணய சபை. அதோட தலைவர் தான் ராஜேந்திர பிரசாத். அதில் ஒரு கமிட்டி தான் டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு, அதோட தலைவர் தான் வந்து அம்பேத்கர். ஸோ அப்போ அம்பேத்கர் சொன்ன விஷயத்தெல்லாம் ராஜேந்திர பிரசாத், நிர்ணய சபை தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து ஏத்துக்கல. இதனால விரக்தியான அம்பேத்கர் தான் 1951 சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு. யாராவது இந்த சட்டத்தை வந்து எரிப்பீங்கன்னு சொன்னா நான் வந்து முதல் ஆளா கொளுத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. அம்பேத்கர் சொன்னதை பெரியார் அவர்கள் செஞ்சே காமிச்சிட்டாரு 1957 நவம்பர் 26. ஏன்னா அரசியல் சட்ட உருவாக்கத்துல பார்ப்பனர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சாம். எப்படின்னா அம்பேத்கர் இருந்த அந்த வரைவு குழுவில் பார்த்தீங்கன்னா 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க அம்பேத்கர் உட்பட. அதில் 5 பேர் வந்து பார்ப்பனர்களாக, ஒருத்தர் வந்து முஸ்லீமா. அந்த பார்ப்பனர்கள் அம்பேத்கர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ சமூகத்துக்கு தேவையான விஷயத்தை பண்ணிக்கோ, மற்ற சமூகத்தை பற்றி எங்கள்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா, அவங்க சொல்கிறதுக்கு சரின்னு ஏற்றுக்கிட்டே, ஏன்னா அவர் வந்ததே வந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து எல்லா துறைகளிலும் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். அவர் வெளிப்படையாக அவர் ஒத்துக்கிட்டாரு. அதுக்காக அவர் வந்து வேறு வழி இல்லாமல் அவர் வந்து அந்த சட்டத்தை எழுதி கொடுத்தாரு, இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. அவர் அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி அது கிடைக்காம போய் தான் அவர் வந்து சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு, எரிக்கிறேன்னு சொன்னார். இப்படி பார்ப்பனர்கள் ஆதிக்கத்தால் அவங்களுக்கு தேவையான சட்டப்பிரிவுகள், சாதகமான சட்டப்பிரிவுகள் வந்து அரசியல் சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. இதை வந்து துணிச்சலாக எதிர்த்தவர் வந்து அம்பேத்கர். பெரியார் வந்து துணிச்சலாக எதிர்த்தரோடு மட்டும் இல்லாமல் எரிக்கவும் செஞ்சார். இந்திய அரசியல் சட்டம் பற்றி வாஜ்பாய் அவர்கள் 2000 வருஷத்தில் என்ன சொன்னார்னா, அரசியல் சட்டத்தில் எந்த குறைபாடும் இல்லை, அதை செயல்படுத்துறதா குறைபாடு இருக்குது அப்படின்னு அவரோட கருத்தை சொன்னார். இந்திய அரசியல் சட்டம் ஒரு மோசடி அப்படின்னு சொல்லி என்ன அந்த புக்கில் சொல்லியிருந்தாலும் அரசியல் சட்ட முகவுரையில் இருக்கிற அந்த 9 வார்த்தைகள், அதாவது சாவரின், செக்யூலரிஸ்ட், சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 9 வார்த்தைகளுமே காலத்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டியவை. அதுலேயும் வந்து இந்த செக்யூலர், சோசியலிஸ்ட், மதச்சார்பின்மை, அதுக்கப்புறம் சமதர்மம், இந்த 2 வார்த்தைகளுக்குமே அடிக்கடி ஆபத்து ஏற்படுது. ரீசெண்டாக கூட இந்த 2 வார்த்தையும் அரசியல் சட்ட முகப்புறையிலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 9 வார்த்தைகளுக்குமே கண்டிப்பான முறையில் அரசியல் சட்டத்தில் ஒரு தெளிவான விளக்கங்கள் இருக்கணும். அதே மாதிரி இந்த 9 வார்த்தைகளுமே காலத்தால் பாதுகாக்கப்படணும். அதுக்கேற்ற சட்டங்களும் கொண்டு வரணும். ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்காரு, ஏன்னா சட்டம் வந்து நல்லா இருந்தாலும் மோசமான ஆட்சியாளர்கள் கையில் சிக்கிருச்சு அப்படின்னா நாடு நாசமாக போயிடும். அதுவே சட்டம் வந்து
என்னதான் மோசமா இருந்தாலும் நல்ல ஆட்சியாளர் கையில சிக்கிச்சு அப்படின்னா நாடு நல்லாயிரும், சட்டமும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த அரசியல் சட்டத்தில் உருவாக்குறதுல பெரும் பங்கு வச்சிருக்காரு. அதுலயும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொண்டது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அவர் வந்து குரல் கொடுத்தது. ஸோ இப்படி அரசியல் சட்டத்தில் உருவாக்குனதிலும் அப்புறம் தன்னோட அமைச்சர் ராஜினாமா இப்படி வந்து அரசியல் சட்டத்தில் வந்து அம்பேத்கர் அவர்கள் பங்கு வந்து பெரும் போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. அதனால அவர் வந்து தேசத்தந்தை அப்படின்னு கூட நம்ம சொல்லி கொண்டாடலாம். ஸோ அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அதாவது 1949 நவம்பர் 26 இன்றைய நாள அம்பேத்கர் அவர்களை மனசுல நினைச்சு அரசமைப்பு சட்ட நாளை கொண்டாடி மகிழ்வோம். அனைவருக்கும் அரசமைப்பு சட்ட நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஆனால் சட்டம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக அமைந்து விட்டால் அதே மோசமான சட்டம் கூட நன்மையே பயக்கும்.